எப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்துட்டாங்களோ அப்ப தாவேகாவை நாங்க இந்தியா கூட்டணியில இணைஞ்சுக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்க வாங்க வாங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு எம்பி கிடையாது. எம்பி இருந்தா தான் இந்தியா கூட்டணியில சேர்த்துக்குவோம். குவாலிபிகேஷனை யார் டிக்கெட் இந்தியா கூட்டணியில சேர்க்காதனாலதான் பிரதமர் ராகுல் காந்தியை முன்னிறுத்தாம இருக்காங்க விஜய். ஏன்னா விஜய் இது வரைக்கும் பிரதமரா ராகுல் காந்தி முன்மொழியவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தப்ப அவர் துணிச்சலா முன்னாடியே சொல்லியிருந்தாரு தேர்தல் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான். ஆனா அந்த வார்த்தை தாவக்கால் யார் இருந்துமே வரல. தேர்தல் வரட்டும். முதல்ல திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் 105 இடங்கள் 106 இடங்கள் கிடைத்த உடனே முதல்ல அவர் கால் பண்ணது திரு ராகுல் காந்தி அவர்கள். அவரை முதலமைச்சர் ஆகணும்னு ராகுல் காந்தியோட அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்துச்சு. அதனால தாவேகா அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை பிடிச்சிருப்பாரு. எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இந்த நிலை எல்லாருக்கும் புரியும். தேர்தல் வரட்டும். திரு விஜய் அவர்கள் சரியான நேரத்துல எப்பவுமே அவர் ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு. பேச வேண்டிய நேரத்துல பேசுவார்னு நினைக்கிறேன்.